நெக்ஸ்ட் வந்து சீரம் தான் நான் வந்து புதுசா ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன சீரம்னா லாரியலோட கிளைகாலிக் பிரைட் ஸ்டிக். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா சீரம் தான். எனக்கு கண்டினியூஷனே கிடைக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூ தான் வந்து ரெண்டு ப்ராடக்டோட ரிவ்யூஸ் தான் நான் வந்து சொல்ல போறேன். நான் புதுசா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரெண்டு ப்ராடக்ட் வந்து நான் ஸ்கின் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆல்மோஸ்ட் 3 months யூஸ் பண்ணிட்டு நான் ரிவ்யூ சொல்றேன். இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து காமிச்சிருப்பேன் என்னோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் குட் வைப்ஸோட பப்பாயா ஃபேஸ் வாஷ் தான். பட் நான் ரொம்ப லாங் ரன்னாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் 12th 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நான் அந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கொஞ்சம் சேஞ்ச் வேணும், மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப நாளாக காற்றுல போட்டு வச்சிருந்தேன். சரி வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்கு போய் ஃபைனலாக நான் வந்து வாங்கி அந்த ஒரு 3 monthsக்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்கு. ஸோ அதான் ரிவ்யூ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து புதுசாக வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். விச் இஸ் டெர்மோகோவோட 1% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க பர்சன், டேனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுல என்னென்ன இருக்குன்னா 1% கோஜிக் ஆசிட் இருக்கு, 1% niacinamide இருக்கு, பிளஸ் ஆல்ஃபா ஆர்பிட்டுமே இருக்கு. இது மூணுமே டார்க் ஸ்பாட்ஸ், அன்இவன் ஸ்கின் டோன், டேன் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க பிக்மெண்டேஷன் கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க சொன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ நீங்க அது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி அப்ளை பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஆயிலி ஸ்கின்க்கு அந்த பிரச்சனையும் கொடுக்காது. பட் நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்ல அப்ளை பண்றது நல்லது. அண்ட் ட்ரை ஸ்கின்க்கு இது கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ட்ரை ஆகுது. பிகாஸ் நானுமே என்னோட ஸ்கின்னுமே வந்து ட்ரை ஸ்கின் தான். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா இது வந்து அவங்க சொன்ன மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பிக்மெண்டேஷன், ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஒரு இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது, ஃப்ரெஷ் லுக் இருக்குது. ஸோ டெஃபினட்டா இந்த ஃபேஸ் வாஷ் நீங்க வந்து ஒரு நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து அரௌண்ட் 300 MRP. பட் நான் ஆஃபர்ல 250 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வாங்கினேன். ஸோ ஆஃபர் டைமை செக் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஃபார் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே. ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணி நல்லாவே இருக்கும். நீங்க வந்து கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால கன்சிஸ்டன்ஸா யூஸ் பண்ணுங்க. 1 month யூஸ் பண்ண ரிசல்ட் கொடுக்கலாம் வரல. ஸோ 6 months கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பா. ஸோ இது வந்து கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ரொம்பவே நல்லா இருக்கு. டார்க்ஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்றது யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிவ்யூ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். அரௌண்ட் 3 months கிட்ட ஆச்சு நான் யூஸ் பண்ணி. ஸோ தட் சரி ஓகே ரிவ்யூ பண்ணலாம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா சீரம். ஸோ சீரம் தான் இப்போ நான் வந்து சொல்றேன். இந்த சீரமும் அவங்க ரொம்ப நாளா வந்து ஓகே வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த இன்கிரீடியன்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின்க்கு வந்து போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ அது என்ன சீரம்னா லாரியலோட கிளைகாலிக் ஆசிட் சீரம். ஸோ இந்த சீரம் தான் வந்து நான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு க்ளோ இருக்கு. ஸ்கின் பார்த்தாலே தெரியும். இது வரைக்கும் எந்த க்ளோயிங்கான ப்ராடக்ட் மேக்கப் என்னோட ஸ்கின்ல வந்து நான் வந்து போட இருக்கேன். இது லாங் ரன்ல யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆகுது, பிரைட்டன் ஆகுது. நிறைய இந்த நம்ம இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆல்சோ அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து இதுவும் கியூர் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து ஒரு காம்போவா யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அது வந்து கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் தான் ரிப்பேர் பண்றதுக்காக
செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இன்கிரீடியன்ட்ஸுமே அந்த கிளைகாலிக் ஜென்ரலாகவே வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் அதில் இருக்க அனிமல் டோன்ஸ் அப்புறம் இருக்க பிளாக் மார்க்ஸ் கியூர் பண்ணுறது தான் செய்ய ஒரு மெயினான இன்கிரீடியன்ட் அது. ஸோ அதனால கிளைகாலிக் பண்ணி நம்ம டீல ஆட் பண்ணிருக்கிறது நல்லது. நீங்கள் புதுசாக இருந்தீங்க, நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இது ஆக்டிவ் அண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி கம்மியா இருக்கிற மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுவேன். ஸோ கிளைகாலிக் ஆசிட் வந்து ஸ்கின்னுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, இது வந்து ஸ்பெஷலி இப்போ ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பிகாஸ் ஸ்கின்ல நம்ம அவுட் லேயர்ல இருக்க அந்த ட்ரை பேச்சஸ் எல்லாம் ரீடைன் பண்ணி கொடுக்கும். நல்லா ஸ்கின்னை வந்து சாஃப்டன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ டெட் செல்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட் மாதிரி ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஸ்கின்குள்ள இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து கியூர் பண்ணி ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தா சாஃப்டா மெயின்டைன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்து க்ளோ கொடுக்கும். நீங்க சினம் போட்டுட்டு நீங்க ஜஸ்ட் உங்க பேர் பார்த்தீங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு வந்து க்ளோ மாதிரி தெரியும் அந்த ஸ்கின்னே. ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ கிளைகாலிக் இஸ் பெஸ்ட். இஸ் இட் ஃபார் lightening your skin, brightening up your skin, also reduce the tan, pigmentation issue, இதெல்லாம் cure பண்ண. அண்ட் ஆல்சோ ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணும். அந்த ட்ரை பேச்சஸ்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். எனக்குமே ட்ரை ஸ்கின் தான். உங்களுக்கு கேமரா தெரியாதுன்னு தெரியல, இந்த இடத்துல ட்ரை பேச்சஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ட்ரை பண்ணி ஒரு குறைச்சிருக்கேன். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் பற்றி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் ரெண்டுமே நல்லா எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ நான் சொன்னாங்க நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ என்னோட ஸ்கின் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸுமே வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த ஃபேஸ் வாஷோடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும். அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. அது மட்டும் நீங்கள் பேசாத இதில் இல்லை. அண்ட் இது ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் லாங் ரன்ல யூஸ் பண்ணுங்க. ஸ்கின்னை வந்து சாஃப்டன் பண்ணி ஸ்மூத் பண்ணி ஸ்மூத் சப்பிள் ஸ்கின்னை வந்து மாற்றும். ரொம்ப ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக ரேடியண்டாக தெரியும். ஸோ நம்மளோட டெட் ஸ்கின்ஸ்லாம் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நியூவான ஒரு க்ளோ நம்ம ஸ்கின்ஸ் வந்து கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த 2 ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவும் இந்த மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.